கோல்டில் என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ செல் என்ட்ரி எடுத்திருக்கேன். எஸ்எல் வச்சாச்சு, டார்கெட் செட் பண்ணியாச்சு. எஸ்எல் வந்து $25 வச்சுருக்கேன், டார்கெட் வந்து $100 வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1:4 ரேஷியோவில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். எஸ்எல் ரொம்ப டைட்டான எஸ்எல். அதை பிசியில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிட்டதுனால ஒய்ஃபை போயிடுச்சு. ஸோ அதனால் எடுத்து நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ரீசன் ஃபார் த ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் எக்ஸ்டர்னல் ஹை பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ மார்க்கெட் 2 டைரக்ஷன் ஷிஃப்ட் ஆனதுனால நான் என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அண்டு ஆப்ரேஷன் ஆஃப் டைம் ஃப்ரேம். ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லையும் எனக்கு மார்க்கெட் வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை கொடுத்ததுனால நான் வந்து செல் என்ட்ரிஸ் எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். டிபி ஹிட் ஆக போகுது. ஓகே, டிபி ஹிட் ஆயிருச்சு. டேரெக்டாக நான் வந்து ஃபண்டிங் டிப்ஸில் போய் காட்டுறேன், வேணா பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் மேலே லாஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த லாஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக வந்து ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ணி ரெக்கவரி பண்ணிக்கிட்டே வந்தேன். அண்ட் இந்த மண்டேவும் $94 ப்ராஃபிட் பண்ணி கரெக்டாக நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே, ஸோ இன்னைக்கு போதும்பா இந்த ட்ரேடு, அவ்வளோதான்.